பிரஜின் அண்ட் சாண்ட்ராவை பொறுத்த வரைக்கும் அவங்களோட இன்டென்ஷன் இஸ் வெரி கிளியர். நம்ம ஏற்கனவே பேசினதுதான், பார்வதிக்கு அகைன்ஸ்டா ஒரு பெரிய ஸ்குவாட திரட்டுவோம்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. பை ஸ்டெப்பா இது நடக்கிறத என்னால பார்க்க முடியுது. பட் இது எவ்வளவு தூரம் போகுன்றது வந்து ஒரு டவுட் தான். பிகாஸ் ஏன்னா அதுக்கப்புறம் பாருங்க, நாமினேஷன்ல அவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா கடைசியில் எல்லாரும் திவ்யாவை தான் போட்டு குத்துனாங்க. இந்த வீட்டுல எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு சைடு பிரஜின் அண்ட் சாண்ட்ரா இஸ் டேக்கிங் எ ஸ்டாண்ட் அண்ட் அவங்க ஒரு டீம் ஃபார்ம் பண்ண ட்ரை பண்றாங்க. விஜய் பார்வதி அண்ட் இவங்க இப்படி. பட் இந்த உதிரிகள் தான் இங்க பிரச்சனை. இப்ப நேத்து எபிசோட்ல மஞ்சரி சொன்னாங்க, நடுநிலைன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. ஒண்ணு இந்த பக்கம் நிக்கணும், இல்ல அந்த பக்கம் நிக்கணும் அப்படின்னு. அதாவது நீங்க ஸ்டாண்ட் எடுக்கலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய தவறுகளை சொல்லணும், ரெண்டு பக்கம் கூடிய நல்லதையும் சொல்லணும். அதுதான் இந்த வீட்டுல வந்து உங்களுடைய வாய்ஸ் அவுட் பண்ற வாய்ப்பு இல்லையா? அப்போ இதுல என்ன நடக்குதுன்னா, சில பேர் இந்த கேமே இப்போ வந்து குழப்பமா எடுத்துட்டு போறதுக்கு காரணமா இருக்கிற நபர்கள் யாருன்னா, வியானா, நிக்கல்ஸ் விக்ரம், சுபிக்ஷா, அப்புறம் வந்து அரோரா, அப்புறம் துஷாரு, இந்த 5 பேர் தான் நான் பாக்குறேன். ஏன்னா இந்த 5 பேர் வந்து இந்த பக்கமும் இல்ல, அந்த பக்கமும் இல்ல. இவங்க அப்புறம் கெபி, இவங்க 6 பேருமே எந்த பக்கம் இருக்கிறாங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. அதாவது கம்ப்ளீட்டா நான் இந்த பக்கம் தான், கம்ப்ளீட்டா நான் அந்த பக்கம் தான் இருக்க மாட்டேங்கிறாங்க. மேட்டர் டு மேட்டர், எனக்கு இவங்க கூட சொல்றான், நான் இவங்க கூட சண்டை போடுவேன், அவங்க கூட சொல்றான், அவங்க கூட சண்டை போடுவேன் அப்படின்னு பண்றாங்க. இதுக்கு பேர் தான் நடுநிலைன்னு இருக்கிறாங்க அவங்க. ஆனா இந்த பிக் பாஸ் ஷோவை பொறுத்த வரைக்கும் அது வேலைக்கு ஆகாது.